வெல்கம் டு இன்ஃபினிட்டி கிரிப்டோ தமிழ். இன்றைக்கி நம்ம ரேம்ஸ்டா காம்பேக்ட், அப்புறம் டேப் ஸ்வாப், அப்புறம் கேமி, இந்த மாதிரி டான் நெட்வொர்க்கில் வந்த மினி ஆப்ஸ், டெலகிராம் மினி ஆப்ஸ் வரிசையில் வந்திருக்க அடுத்து ஒரு பிக்கஸ்ட் ஏர் ட்ராப் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் யாரெல்லாம் ஹாம்ஸ்டர் அண்டு இந்த கேமி இதெல்லாம் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிங்களோ, ரொம்ப இயர்லியாக வராமல் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணி இல்லை அட்டன் பண்ணாமல் விட்டுருந்தீங்கடா, இந்த இதை அட்டன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இது கொஞ்சம் பிக்கஸ்ட் ஏர் ட்ராப் தான் அடுத்து அந்த வரிசையில். ஸோ அதை பண்ணாமல் விட்டவங்க, லேட்டாக வந்து ஜாயின் பண்ணவங்களாம் இது இயர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ இப்போயே வந்து ஜாயின் பண்ணி மைண்ட் பண்ண ஆரம்பிங்க. வாங்க உங்களை பற்றி பார்க்கலாம். இந்த ஏர் ட்ராப்பை கொடுக்குறது வந்து டோர்மெண்ட். இவங்க வந்து ஸ்லீப்பிங் ஆன்லைன் ஸ்டாப். இவங்க வந்து ஸ்லீப்பிங்கை பண்ணுறப்போ இவங்க வந்து மைண்ட் பண்ணுற மாதிரி தான், அது மைனிங் மாதிரி தான் இவங்க ஸ்லீப்பிங் அனலைஸ்ன்னுவாங்க. நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோன்ற கணக்கு எடுக்கிறதுன்னு இந்த ஒரு ஆப் மாதிரி இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த டெவலப் பண்ணி அந்த ஆப்பை வந்து பீட்டா வெர்ஷன்லாம் இருக்குது, இன்னும் மெயின் வெர்ஷனுக்கு வரல. ஆனால் இவங்க டெலகிராம் மினி ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுதான் அவங்களோட வெப்சைட்டு, டீப்பின் ஏஐ ஸ்லீப் கோ பைலட்ன்றது. அவங்க வந்து இந்த ஆப்பு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களோட ஆப்போட இன்டர்ஃபேஸு. இதுதான் வந்து அந்த பீட்டா வெர்ஷனில் அவங்க டெவலப் பண்ணிக்க ஆப் வந்து இதுதான் நான் டெவலப் பண்ண ஆப்பு. இந்த ஆப் வந்து எல்லாருக்கும் கொடுக்கல, ஒரு சிலருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு இன்வைட் கோடு மாதிரி வேணும். அந்த இன்வைட் கோடு இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி அவங்க யாருக்காச்சும் தான் கொடுப்பாங்க. இது அவங்களோட ரோட் மேப். அது இவங்க என்எஃப்டி சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆப்பில் வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண முடியாது. அந்த ஆப்பில் என்எஃப்டி இருக்கவங்க மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியும் அந்த டோர்மெண்ட் டோக்கனை. இந்த என்எஃப்டி இருக்கவங்க மட்டும் அந்த ஆப்பில் வந்து அந்த டோக்கனை மைண்ட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்எஃப்டியோட ஃப்ளோர் ப்ரைஸே 40 மேட்டிக்கு இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு குறைஞ்சது ஒரு என்எஃப்டியாச்சும் வாங்கி அவங்களால மைண்ட் பண்ண முடியும். அப்படி இருக்க அந்த ஆப்பை விட்டுட்டு இவங்க வந்து டெலகிராமில் வந்து மினி ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ரீயாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விட்டுறாதீங்க, எல்லோரும் ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. இப்போ வாங்க அந்த டெலகிராமில் அந்த மினி ஆப்புக்குள்ளே போவோம். இதான் அந்த டோர்மெண்ட்டோட மினி ஆப்பு. உள்ளே வந்தது ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இதில் வந்து லான்ச் டோர்மெண்ட்டை கொடுத்துக்கோங்க. லான்ச் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. இவங்க வந்து இந்த மினி ஆப்பை லான்ச் பண்ணி முன்னாக தான் இருக்கும். அதனால் பேஜ் இன்னும் அவ்வளோ எதுவும் டெவலப் பண்ணல. நார்மலான இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இங்கே உங்கள் ப்ரொஃபைலில் வந்து கனெக்ட் இமெயில் இருக்கும். இமெயில், அப்புறம் டிஸ்கார்டு, அப்புறம் ட்விட்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஃபார்மிங் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஃபார்மிங்கில் வந்து நீங்கள் ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கேன். ஒரு நாளைக்கு மொத்தம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரில. இது வந்து 250 டோக்கன் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா, நான் டாஸ்க் பண்ணேன். அதாவது அவங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணதுக்கு, அப்புறம் அவங்க டெலகிராம் சாட் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க வெப்சைட்டு விசிட் பண்ணதுக்கு, அப்புறம் அவங்க மினி ஆப்பை லான்ச் பண்ண வைக்கோம்ல, இப்போ அதுக்கு ஒரு 70 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு, அப்புறம் ட்விட்டரில் அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க டாஸ்க்கு. நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அதுக்கு நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் வந்து உங்கள் ட்விட்டரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் டிஸ்கார்டிங் கனெக்ட் பண்ணால் தான் அதில் வெரிஃபை ஆகும். அது நான் இன்னும் பண்ணல, அதை லேட்டராக பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ அவ்வளோதான் டாஸ்க்கு. இன்னும் அவ்வளோவா எதுவும் பெருசாக வரல. அப்புறம் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு 10% கமிஷன் இருக்குது. ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா கடைசியில் என்ன கொடுத்தாங்கடா, வாட் இஸ் ஸ்லிப் காயின், வென் லான்ச்னு சொன்னீங்களா. we have already launched iOS close bit out AI integration. If you fill the application, take part one of the live. ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து அவங்க ஆப்பை லான்ச் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க தான் நானும் சொன்னேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆப்பை எப்படி நம்ம இதுன்றது, அதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இமெயிலில் கோடு கொடுப்பாங்க. அந்த கோடு இருந்தால் நம்ம வந்து அந்த ஆப்புக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டா ஐஓஎஸ்ஸான்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடியை மட்டும் கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அவங்க வந்து கோடு கொடுப்பாங்க, இன்வைட் கோடு, ஆப் லிங்க்கு. நீங்கள் அதை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். when DOM is listing DGQ டார்கெட் Q3 அண்ட் Q4 போட்டிருக்காங்க. இப்போ Q3லேருந்து Q4க்குள்ளே வந்து அவங்க வந்து டோக்கனை வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, ஒரு 3 மாதம் தான் இருக்கும். ஸோ மைண்ட் பண்ணாமல் இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ.